ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் பிளான் தான். 2024 இந்தியாவோட நாப்கின் மார்க்கெட் சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 7000 கோடி ரூபாய். இதுவே 2033 ப்ரெடிக்ஷன், அதாவது இன்னும் 7 வருஷத்தில் இந்தியாவோட நாப்கின் மார்க்கெட் சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 14,500 கோடி ரூபாய் ஆகும்னு ஐஎம்ஏஆர்சி ரிப்போர்ட் சொல்லுது. இந்த 14,500 கோடி ரூபாய் மார்க்கெட்டில் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வெறும் 3000 ரூபாய் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுதாங்க ஃபெமி. வெறும் 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இனிஷியலாக எவ்வளோ ஸ்டாக் எடுக்கணும், இதுக்கான ட்ரைனிங் எப்படி கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்தியாவோட நாப்கின் மார்க்கெட்டில் மேஜர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபெமினைன் நாப்கின்ஸோட ஃபவுண்டர் டாக்டர் கோமதி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் 3000 ரூபாய் பணமும் உங்கள் நேரம், இது ரெண்டு தான் நான் கேட்குறேன். வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் சூப்பராக ஜாலியாக செய்யலாம். உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் காசு சம்பாதிச்சே ஆகணும். பணம் இல்லை அப்படின்னா, உங்கள் கையில் பணம் இல்லைன்னா உங்கள் வீட்டு நாய்க்குட்டி கூட உங்களை மதிக்காது. புரிஞ்சுக்கோங்க. அப்போது நீங்கள் உங்கள் கணவருக்கோ உங்கள் மகனுக்கோ உங்கள் மகளுக்கோ கொடுக்குற இடத்துக்கு வாங்க. ஒரு 10-20,000 ரூபா சம்பாதிக்க மாட்டோமா என்ன? ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த கலையை. இது நாங்கள் நாப்கின் வைக்கல, ஒவ்வொரு கோவில் கட்டிகிட்டு இருக்கிறோம், கருவறையை காப்பாற்றுகிறோம். கோவிலும் ஆலயமும் கருவறையும் கர்ப்பப்பையும் எல்லாம் ஒன்று தான். நான் கேரண்டியாக அடித்து சொல்லித்தர முடியும் என்னால். நீங்கள் நஷ்டமாக்க மாட்டீங்க. வணக்கங்க, ஃபெமினைன் கோமதி பேசுகிறேங்க. ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கான ஒரு ஆரோக்கியத்திற்கும் சுகாதாரத்திற்காக ஒரு தேடுதல் இருந்துச்சு. அந்த தேடுதலில் கிடைச்சது தான் ஃபெமினைன். இது கிடைச்சதுக்கப்புறம் இதை நான் ரொம்ப கொண்டாடுறேன் தெரியுமா. கையிலேயே பச்சை குத்தி இருக்க பாருங்க, ஃபெமின்னு சொல்லிட்டு. யாராவது ஒருத்தங்க அவங்க பிராண்ட் நேமை பச்சை குத்துவாங்களா? காதலன் காதலி பேரை தானே குத்துவாங்க, அம்மா அப்பா பேரை குத்துவாங்க. நான் ஏன் ஃபெமின்னு குத்திருக்கேன்னா, ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுதான் ஃபெமி. ஒவ்வொரு ஃபீமேலையும் அவள் அதிகாரத்துக்குரியவளாக, பொருளாதாரத்துக்குரியவளாக, ஆரோக்கியத்துக்குரியவளாக மாற்றணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேடம் கோஃபவுண்டராக இணைஞ்சு இன்றைக்கி ஒரு 12 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். ஒரு 3000 ரூபா பணம் இல்லாமல், ஒரு 5000 ரூபா பணம் இல்லாமல் யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்த கோமதி இன்றைக்கி 100 கோடி ரூபாய் வர்த்தகம் செய்து கொண்டு இருக்கிறேன். பல பெண்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஆரோக்கியத்தை சொல்லித்தரேன், ஸ்பிரிச்சுவல் சொல்லித்தரேங்க. ஸோ இதை பார்த்துட்ருக்கிற பெண்கள் கீழே போகிற அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா, இது கடவுள் நேராலாம் வரமாட்டார். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அலாரம் அடிக்கும். பிடிச்சிக்குங்க கெட்டியாக, வாங்க தொடர்ந்து பயணிப்போம். பெண்கள் சாதித்து பெண்கள் சம்பாதித்தால் ஒரு சமூகம் மேன்மை அடையும். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் சமூகத்திற்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் உங்கள் வாரிசுக்குமானது. இப்போ ஒரு தொழில் தொடங்கணுன்னாவே பயங்கரமாக யோசிப்பாங்க. படிச்சிருக்கணும், முதலீடு வேணும், இடம் வேணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், ரேக் வேணும், டைமை இன்வெஸ்ட் பண்ணணும், நிறையா யோசிப்பாங்க. அதனால தான் தொழிலுக்கு பயப்படுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் படித்தது 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் அரசு பள்ளி தான். படிப்பு முக்கியம் இல்லை, ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். உங்ககிட்ட உற்சாகமும் ஆர்வம் இருக்கா? இதுதான் குவாலிஃபிகேஷனை. பேச தெரியும்ல, உங்களுக்கு பேச தெரிஞ்சு உற்சாகமும் ஆர்வம் இருந்தால் போதும் வாங்க. குறைந்த முதலீடு 3000, மீது எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு 3000 எடுத்துகிட்டு இந்த மாதிரி வீடியோ பார்த்து என்னோட இணைந்த பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் இன்றைக்கி சம்பாதிச்சுட்டு செல்ஃபாக பயங்கரமாக உங்கள் குடும்பத்தில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் அது அவங்களாக மாற முடியும். அவங்கள நீங்கள் மீட் பண்ணி நீங்கள் பேசுவீங்க, அவங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் பேசலாம். ஜூம் மீட்டிங் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கலந்துரையாடல் பண்ண முடியும். வாங்க, உங்கள் நேரத்தை, உங்கள் 3000 ரூபாய் பணமும் உங்கள் நேரம், இது ரெண்டு தான் நான் கேட்குறேன். வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் சூப்பராக ஜாலியாக செய்யலாம். ஒன்று ஹெல்த்தில் டெவலப் ஆவீங்க, வெல்த்தில் டெவலப் ஆவீங்க, ஸ்பிரிச்சுவலாக டெவலப் ஆவீங்க. ரெகக்னிஷன் நாங்கள் பாருங்களேன் கொண்டாடுறோம் பெண்களை. மேகசின் 3 மாதத்துக்கு ஒரு முறை மேகசின் போடுறோம். இந்த பெண்ணெல்லாம் இவங்க பேர் இந்திராணிக்கு பேசவே தெரியாது. இன்னைக்கு டேர்ன் ஓவர் எவ்வளோ பண்ணுறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு பேச தெரியாத பிள்ளை 3000 ரூபாயில தான் வந்தா. இன்னைக்கு அட்டப்படத்தில் வந்திருக்கா. நிறைய பெண்கள் இங்கே பாருங்க, இதெல்லாம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான். இவங்களெல்லாம் நீங்கள் மீட் பண்ணுவீங்க, இவங்களெல்லாம் பேசுவீங்க. அவங்க கூடயே நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறதுனால அவங்களுக்கு அவங்க ஒரு தொழில் தொடங்கி வெளியில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமுக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கும். இது இன்னும் விலை காஸ்ட்லி, யார் வாங்குவோம் அப்படின்னு இல்லை. கூட அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அதிகம் ஆகும். கான்ஃபிடென்ட் லெவல் அதிகம் ஆகும்போது கற்றுக்கிட்டு அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 1000 ரூபாய் நான் சம்பாதிக்க கற்றுக் கொடுத்துட்டேன், ஒரு 5000 ரூபாய் நான் சம்பாதிக்க கற்றுக் கொடுத்துட்டேன்னா
அவங்க டேலண்ட்டை இன்பில்ட்லேயே இருக்குது, 50,000 சம்பாதிச்சிடுறாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட்டோட சேர்த்து ட்ரைனிங் அவங்க கொடுத்துட்றீங்க. பட் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ப்ராடக்ட் நாலேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருது. அடுத்து அவங்களுக்கு வர கொஸ்டின் என்னென்னா, எங்கே போய் பிச் பண்ணுறது, யார்கிட்ட சேல் பண்ணுறது? ஸோ ஐயோ அதெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸிங்க. இப்போ வந்து பாருங்கள், எழுத படிக்க தெரியாத பாட்டி கூட யூடியூப் சேனலில் வந்து ரசம் வைக்கிறது எப்படி, குழம்பு வைக்கிறது எப்படி, மசாலா பொடி எப்படி நான் அரைக்கிறேன், எப்படி வாங்குறேன்னு வீடியோ எடுத்து கூடயே டீமு அவங்க பேரனே வீடியோ எடுக்கிறான் போடுறான். அந்த பாட்டிக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கும் அந்த டிஜிட்டல் உலகத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம். டிஜிட்டல் உலகத்தை சொல்லிக் கொடுக்கும்போது இன்டர்நேஷனல் லெவலில் அவங்களுக்கு கன்சியூமர் வந்து கிடைக்கிறாங்க. அப்புறம் அவங்க கான்டாக்டு, அவங்க மாமா பிள்ளை அத்தை பிள்ளை, ஒரு ஃபோன் எடுத்திங்கன்னா இப்போ உங்கள் ஃபோன் புக்லேயே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 பேத்தோட நம்பர் இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் புதுசாகவே அவங்க கான்டாக்டை கிரியேட் பண்ணவும் சொல்லிக் கொடுக்குறோம், நெட்வொர்க்கிங் சொல்லிக் கொடுக்குறோம், ரிலேஷன்ஷிப் சொல்லிக் கொடுக்குறோம். இவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, எங்களோட தொழில் உலகத்துக்கு உள்ள வந்து கற்றுக்கிட்டு கோபம் போயிடும், சண்டை போயிடும். யாரை பார்த்தாலும் அவங்கக்கிட்ட கர்ப்பப்பை இருக்குல்ல, ஒரு பெண் குழந்தைய பார்த்தா எல்லா பெண் குழந்தைக்கும் கர்ப்பப்பை இருக்குல்ல, அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் கன்சியூமராக மாற்றுவோம், இல்லை பிஸ்னஸ் உமனாக மாற்றுவோம். ஓகே. அப்போ அந்த நெட்வொர்க்கிங்கிறது நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோங்க, அவங்களே நெட்வொர்க்கிங்கும் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ வந்து நீங்கள் இனிஷியலாக சொன்ன மாதிரி தான், ஒரு த்ரூ அவுட் த ஜேர்னி ப்ராடக்ட் மட்டும் கொடுக்கல, ப்ராடக்டோட சேர்த்து ட்ரைனிங்கோட சேர்த்து ப்ரமோஷனு, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சேனலாக ஒரு. ஆமாம், ஏன்னா இந்த ஆரோக்கியம் சார்ந்து இருக்கிறோம் இந்த சமுதாயத்துக்கு, அது குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தேவை. அவள் டிப்ரெஷன்லையோ இல்லை சப்ரெஷன்லையோ இருந்தால் அவளோட கான்ஃபிடென்ட் லெவலில், அவள் படிப்பு, அவள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, வேலைக்கு போகிறது, ஒரு சாதிக்கிறது எல்லாமே பின்தங்கிடும் இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஆரோக்கியம். அதை சொல்லி கொடுக்குறவங்களுக்கு வெல்த்தும் கிடைக்கும்ல. கண்டிப்பா. யார் ஒருவர் ஆரோக்கியத்துல இருந்துக்கிட்டு அந்த ஆரோக்கியத்தை சொல்லி கொடுக்குறாங்கவே அவங்க நிச்சயமா வந்து சம்பாதிக்க முடியும். ஓகே மேம். ஸோ மீன் பிடிக்கவும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா. ஓகே. ஸோ இதோட ஹைலைட்டான விஷயங்கிறது என்னது நம்ம ப்ராடக்ட்டில்? ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு தடவை எங்கள் ஆடியன்ஸ்க்காகவும் சொல்லிவிடுங்க. ஹைலைட் என்னென்னா, இப்போ நாப்கின் அப்படின்னா ஏதோ ரத்தத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கிறது, தூக்கி போடுறது அப்படின்னு நினச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்படி இல்லை. உடம்புக்குள்ளார 28 நாள் சுற்றிக்கிட்டு இருந்து கர்ப்பப்பையில் வந்து அது சேருது, அது குழந்தையாக மாறணும், மாறலைன்னா வெளியே வரணும். இதுதான் இறைவனுடைய ப்ராசஸ். அப்படி வெளியில் வர ரத்தம் 2 மணி நேரத்தில் பாக்டீரியாவாக மாறிடும். மாற்ற முடியாது. நாங்கள் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்ற முடியுமா நாப்கினை? அப்போ ஒரு நாளைக்கு 12 மாற்றணும். 12 மாற்றுறதுனா ஒரு நாப்கின் 5 ரூபாய்ன்னு வச்சுக்கிட்டா கூட 60 ரூபாய்க்கு நான் மாற்றணும் ஒரு நாளைக்கு. இடம் தேடணும். அத்தனையும் பிளாஸ்டிக்கு, கெமிக்கல். ஆனால் நம்ம ஃபெமினைனில் வந்து ஆனையான் இருக்குது, இன்ஃப்ராரெட் இருக்குது, மேக்னெட்டிக், நானோ, கைட்டின், வார்முட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட்டு, டீடாக்சிக் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்குது இல்லைங்களா? அந்த நயன் டெக்னாலஜி தான் கடவுள் கொடுத்த வரம் ஒவ்வொரு பெண்ணுக்குமே. ஏன்னா அவள் உடம்புல வந்துங்க ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும். பீரியட்ஸ் டைமில் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட யோசிக்கிறான், டைவர்ஸ் பண்ணுறான், முடிவுகள் தப்பாக எடுக்கிறா. இப்போ நம்ம நயன் டெக்னாலஜி யூஸ் பண்ணும் பொழுது அதே சம்பவம் தான் நடக்கும். டிப்ரெஷன் இருக்காது, எரிச்சல் இருக்காது, கோபம் இருக்காது, முடிவுகள் வந்து நிதானமாக எடுப்பா. அப்போ வாழ்க்கையவே ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் வாழ்க்கையவே மாற்றி விட்டுரும். ஹார்மோன் பேலன்ஸில் இருந்தால் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். அப்போ ஸ்மூத்தாக போகிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் அதான் நாங்கள் ஹாப்பி டே எவ்ரிடே. ஹாப்பி டே எவ்ரிடே. அந்த 3 நாள் டிப்ரெஷன்லாம் போகவே தேவையில்லை. எல்லாமே ஒவ்வொரு லேயரையுமே பார்த்து 9 அடுக்கு, 9மே காற்றோட்டம் இருக்கும். ஓகே. 9 அடுக்குமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆப்ரேஷன் தியேட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் காட்டன். உள்ள இருக்கிற அந்த ஜெல்லு வந்து பாத்தீங்கன்னா சோற்று கற்றாழை, சோளத்தட்டு, ஆர்கானிக்கா இருக்கிற விஷயம் தான் வச்சிருக்கோம். மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். மெயினா அந்த 9 டெக்னாலஜி எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த நாலேஜ் தான் சொல்லி கொடுக்குறோம். ஓகே மேம். ஓகே. ஃபெமினைனோட பேக்கை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். இந்த மாதிரி பேக் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடையாதுங்க. ஓப்பன் பண்ணி ப்ராடக்டை எடுத்துட்டோம்னா க்ளோஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ப்ராடக்ட் உள்ளே இருக்கும். இது வந்து சில்வர் பாயிலிங் கோட்டிங். ப்ராடக்ட் உள்ளே இருக்கிறது இப்படி வெளியில் எடுத்துட்டோம்னா மீண்டும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூச்சி, காற்றுல இருக்கிற கிருமிகள், ஒரு கைப்பிடி வைரஸ் தான் உலகத்தையே ஆட்டி படைச்சிச்சுங்க. அப்போ இதுக்குள்ளார எந்த கிருமிகளுமே போகாது. ப்ராடக்ட்டுக்கு அந்த நயன் டெக்னாலஜி என்ன பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த நயன் டெக்னாலஜியோடது இருக்குது, அந்த நயன் டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸ் இருக்குது, லேயரோட டீட்டெயில்ஸ் இருக்குது, எல்லா விதமான சான்றிதழுடைய டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு பேக்லேயே உள்ளே இருக்கிற ப்ராடக்டோட குவாலிட்டி அது வேறு, கவர்லேயே இந்த அளவுக்கு நாங்கள் வந்து கவனம் செலுத்தியிருக்கிறோம். அடுத்து ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா
360 டிகிரியில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கு. அவங்க ஹேண்ட்பேக்கில் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்லாம் அழுக்கோ தூசியோ எதுவுமே உள்ளே போகாது. அவங்க எப்போ ஓப்பன் பண்ணி பேண்டிஸில் ஸ்டிக் பண்ணுறாங்களோ அவங்க கை தான் படும். எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின். இது வந்து ரொம்ப ஹைஜீன் பேக்கிங். இப்போ நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ஓப்பனே பண்ண முடியும். இப்போ பாருங்கள் க்ளோஸில் இருக்குது. நான் பிரிக்கிறேன் இல்லைங்களா? இப்போ பிரிக்கும் போது மட்டும்தான் இது எந்த இடத்துலையுமே ஓப்பன் இருக்காது. நம்ம பிரிக்கும் போது தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே சாஃப்ட் காட்டன். பாருங்கள், இதை டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அப்படியே தொட்டிங்கன்னா ஒரு புறாவோட இறகு, ஒரு மயிலோட இறகை தொடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சென்சிட்டிவான இடத்துல இப்படி சாஃப்டாக தாங்க நம்மளுக்கு இருக்கணும். பிளாஸ்டிக் கிடையாது, இது எல்லாமே காட்டன், சர்ஜிக்கல் காட்டன். ஓகே. அதுபோல் இந்த நயன் டெக்னாலஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த நயன் டெக்னாலஜியில் பாக்டீரியாவை கில் பண்ணுறதுனால பேட் ஸ்மெல் இருக்கவே இருக்காது. இன்ஃப்ராரெட் இருக்கிறதுனால ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும். மேக்னெட்டிக் இருக்கிறதுனால உற்சாகமாக இருப்பாங்க. கைட்டின் இருக்கிறதுனால மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். இப்படி ஒவ்வொன்றுமே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால நீங்கள் நச்சுத்தன்மை, நீங்கள் ஒரு தண்ணியை குடிக்கிறீங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, காய்கறி வாங்கிட்டு வரீங்க, எல்லாத்துலேயுமே பூச்சி மருந்து அடித்து தான் வருது. அப்போ யூரின்லேயும் வேர்வையிலையும் மோஷன்லேயும் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நச்சுத்தன்மை வெளியே எடுத்துரும். எவ்வளோ நேரம் உட்காந்துருப்போம், பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருப்போம், தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம். இப்போ வெய்ய காலம் வந்துருச்சு, பாடி ஹீட் ஆயிரும். கிராஃபின் இருக்குது, அந்த ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணி கொப்பளங்கள் உள்ளுக்குள்ளே காயங்கள் வராமல் பார்த்துக்கும். வாமுட் இருக்குது. வாமுட் வந்து நீங்கள் கேக்கு சாப்பிடுவீங்க, சுகர் வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே இனிப்பு சாப்பிடுவாங்க. அப்போ உள்ளே வந்து இன்ஃப்ளமேஷன் நடக்கும், அந்த ரத்த ஓட்டத்தில் காயங்கள் ஏற்படும். வாமுட் உள்ளே போய் அதெல்லாம் ஹீல் பண்ணும். மண்ணோட மண்ணாக மக்கி போகிறதுக்கு கைட்டினும் உங்களுக்கு டீகிரேடபிளும் உதவி செய்யுது. இப்படி பார்த்து பார்த்து செய்கிறோங்க. இதை நான் வந்து ஷார்ட்டாக இவ்வளோ சீக்கிரம் வேகமாக சொல்கிறேன் இல்லைங்களா? இதைத்தான் ட்ரைனிங்காக பொறுமையாக அவங்களுக்கு டெய்லி சொல்லிக் கொடுக்குறேன். இது ஒன்று என்ன பண்ணணும். அப்போ தினம் போய் ஒரு டியூஷன் மாதிரி கற்றுக்கிட்டா எப்படிங்க அவங்க தோக்க முடியும்? இது வேணுங்க. நிறைய பெண்களுக்கு, கோடிக்கணக்கான பெண்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. கர்ப்பப்பையை வெட்டி எடுக்கிறாங்க, மார்பகத்தை வெட்டி எடுக்கிறாங்க. ஃபெர்டிலிட்டி சென்டர் டீ கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. உங்கள் வீட்டு பிள்ளை, என் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பேத்தி, என் வீட்டு பேத்தி அதுக்குள்ளே போகவே கூடாது. எங்கள் நோக்கம், ஃபெமினைனோட நோக்கம் என்ன தெரியுமா? ஃபெர்டிலிட்டி சென்டருக்குள்ளார கோடியில் ஒரு பெண் போகட்டும். ஏஜ் ஆகிடுச்சு, முடியல, வேறு வழி இல்லை. ஆனால் 25, 30 உள்ளே போகவே கூடாது. இயற்கையாக நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சந்தோஷமாக திருமணமாகி இருந்தாங்கன்னா ஆரோக்கியமாக வரத்தால் தவத்தால் குழந்தை கிடைக்கும். ஃபெர்டிலிட்டி சென்டருக்குள்ளே போனால் அது அவத்தால் கிடைக்கும் குழந்தை. அது ஆதியிலே சொல்லிட்டாங்க, குடுவையில் வச்ச குழந்தை என்னன்னு. மகாபாரத கதை உங்களுக்கு தெரியும். வேண்டாம், அந்த கதை மீண்டும் நமக்கு வேண்டாம். நம்ம ஆசையாக பாசமாக கருவில் சுமந்து பெற்று பாலூட்டி சீராட்டி வளர்த்துறது அது தாய்மை. தாய்மையை போற்ற வேண்டும். இந்த மண்ணையும் காப்பாற்றணுங்க. பிளாஸ்டிக் இல்லாத உலகத்தை நாம் பார்க்கணுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல உலகத்தை நம்ம விட்டுட்டு போகணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க. ஸோ இனிஷியலாக ஒரு 3000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து ரெகக்னிஷன் வரைக்கும், அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு உங்கள் பிஸ்னஸில் வந்து ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டீங்க. ஸோ மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணலாமா? என்னென்னா, இப்போ என்னோடையும் அவங்க வருவாங்க. அதுக்கு கால் பண்ணி அவங்க அந்த கீழே ஒரு தொலைபேசி எண் போகும். அதுக்கு கால் பண்ணால் அந்த லிங்க் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. கொடுத்து அவங்களும் 1-to-1 டீட்டெயிலாக பேசுவாங்க. ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரையும் தலைவிகளாக உருவாக்கி கொண்டாங்க. இங்கே யாருமே பாஸ் கிடையாது, எல்லாருமே லீடர்ஸ். அந்த லீடு உங்களுக்கு கிடைக்கும். லீடர்னா யார்? லீடு கொடுக்குறவங்க தான் லீடர். எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ப்ராடக்ட் நாலேஜ், பிஸ்னஸ் நாலேஜ், 1-to-1 எல்லாமே சொல்லி தருவாங்க. டிஜிட்டல் எல்லாமே கூடவே நானும் இருக்கிறேன். அப்போது நீங்கள் நினச்சா கூட ஏழை ஆக முடியாது. ஓகே, நீங்கள் மனசே வந்துட்டீங்க, எங்களோட ஒரு வருஷம் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரி தான். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.